மலையானே போற்றி போற்றி. அருள்தரும் சுந்தராம்பிகையுடன் கச்சவேஸ்வரர் சுவாமி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இளம்பெருமான் அடிகள் அருளிய திரு சிவபெருமான் திரு மும்மணிக்கோவை. அதுவும் அப்படியே படிச்சுக்கலாம், படிக்கிறதாங்க. 11ஆம் திருமுறை என்ன சொல்லு? இளம்பெருமான் அடிகள். இளம்பெருமான் அடிகள் மும்மணிக்கோவை. இளம்பெருமான் திரு மும்மணிக்கோவை. அருள் தரும் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எடுங்கம்மா, எடுங்க ஐயா, எடுங்க. எடுங்க நீங்க. இளம்பெருமான் அடிகள். பதினோராம் திருமுறை எத்தனை ஆசிரியர்மா? 11ஆம் திருமுறை ஏதுன்னா 12 ஆசிரியர்ல ஒருத்தர். அதுதான் சொன்னேன் நானே அவங்களுக்கு. இளம்பெருமான் அடிகள். அவரை பற்றி தெரிஞ்ச விஷயம் என்ன? இப்போ 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர்கள் பாடி இருக்கிறாங்க. இப்ப நம்ம 8 ஆசிரியரும் முடிச்சிருக்கோம். படிக்க போறது 9வது. அவங்களாம் நாயன்மார்கள் தான் இருக்கிறாங்க. நாயன்மார்களோட இல்லை, இவங்களாம் நாயன்மார்கள் ஆசிரியர்கள். இளம்பெருமான் அடிகள் என்பது இறைவனை குறிக்கும் வழங்கும் பெயராகும். இளமை குன்றா இறைவனாக சிவபெருமான் பெற்றருளிய முருகப்பெருமானை இளம்பூரணன் என்பார். இளம்பெருமான் என்ற பெயரில் ஒரு புலவர் வாழ்ந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இவர் வாழ்ந்த காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதியும் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கமும் ஆகும். இவர் சிலப்பதிகார ஆசிரியர் ஆகிய இளங்கோவடிகளாக இருத்தல் கூடுமோ என்று ஐயுறுவாரும் உளர். இவரது நூல்களில் உள்ள செய்திகளை வைத்து நோக்கும் பொழுது இது உண்மையன்று என்பது புலனாகும். இவ்வாசிரியர் பிறந்த நாடு, ஊர், குலம் முதலாயின இவை என தெரிந்து கொள்வதற்குரிய சான்றுகள் கிடைக்கவில்லை. திருச்சிற்றம்பலம்.